அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முட்டை நான் காய்ச்ச போகிறேன். வெங்காயம் இதில் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை போட்டேன். தக்காளி நல்லா நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழையாக இருக்குது. எங்கள் ஊரில் மழை புயலை காற்றாக இருக்குது. அங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை இன்றைக்கி புயல் காற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மழை. நல்லா ஓவரான சரியான மழையாக இருக்குது. நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா மசியணும். அப்போ தான் அந்த ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் புளிப்புலாம் இருக்குது. முழுசாக இருந்தால் அது டேஸ்ட்டாக இருக்குது. அரைச்சி போட்டால் நல்லா இருக்காது. இதுக்கு வாக்கியானத்துக்கு அரைச்சி போடலாம். இதுக்கு அரைச்சி போடக்கூடாது. இதை போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் பச்சை மிளகா வெங்காயம் நிறையா சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இந்த தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு தான் நம்ம மசாலாவை போடணும். நல்லா இது கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலையை போட்டேன். கருவேப்பிலை போட்ட பிறகு நல்லா வதக்கணும். இப்போ பச்சை மிளகா கலர் மாறணும். அப்போ தான் ஆனம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வதங்கின பிறகு தான் நல்லா வதங்கி போகிறேன். கிண்டிக்கிட்டே இருக்கேன். நல்லா இன்னும் கொஞ்சம் மசியல. பொடிசாக தக்காளி கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிட்டேன். நல்லா மசிஞ்ச பிறகு மசாலா போடணும். மசிச்சு ஊற்றிக்கிறேன். அதோட அங்கே எப்படி இருக்குது மழைன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன பண்ணுறது, சரியான மழையாக இருக்குது. அதை இருக்குது நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு பசஞ்சு நல்லா நசுக்கி விட்டு நல்லா மசியணும். அதுக்கு தக்காளி அரைச்சி போட்டால் இதாக இருக்கும். ஆனால் இதை அரைச்சி போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால தான் இப்படி செய்யுது. இதை போட்டு நல்லா இப்போ மசாலா கொட்டிடணும். இதெல்லாம் மசாலா போட்டுடணும். ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டி விடணும். பரட்டி நல்லா விட்டு அதோட இதை மசிஞ்ச பிறகு நல்லா கொஞ்சம் மிளகா வாசம் போயிடணும். போன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதை தண்ணியை ஊற்றணும் பாருங்கள். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒன்றா கொதிக்க விட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ தான் ஊற்றுறேன் 4 முட்டை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 4 முட்டையை ஊற்றின பிறகு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த பிறகு தான் இந்த தேங்காய் பாலை ஒரு முடி தேங்காய் பாலை புழிஞ்சு வச்சுருக்கிறது அது மேலே ஊற்றிடணும். தேங்காய் பாலை ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதோட தேங்காய் பால் ஊற்றிடணும். இதோட வீடியோ முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது நல்லா ஒரு கொதி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே தொட்டிக்கலாம். சப்பாத்தி இடியப்பம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த கறி நல்லாயிருக்கும். முட்டைக்கு அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மனமாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.